Welcome to bilingual e-lectures for Diploma Mechanical Engineering students. Subject Heat Power Engineering, Unit number 1, Lecture Class 8. இப்போ இந்த யூனிட் நம்பர் 1ல் லாஸ்ட் சாப்டர் இஸ் a steady flow system. What is mean by steady flow system? In a thermodynamic system, the working fluid may enter the system and leaving the system. That means எந்த ஒரு சிஸ்டமாக இருந்தாலும் ஒரு ஒர்க்கிங் ஃப்ளூயிடானது ஒன்று என்ட்ராகும் அப்புறம் லீவ் ஆகும். அதுதான் எனது ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட், ஸ்டெடி ஃப்ளோ சிஸ்டம்னா என்ன? வாட் இஸ் மீன் பை ஸ்டெடி ஃப்ளோ சிஸ்டம்? ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் மாஸ் அண்ட் எனர்ஜி அக்ராஸிங் த சிஸ்டம் ஆர் கான்ஸ்டன்ட். ஒன்ஸ் அகைன், rate of flow of mass and energy across the system or constant is known as a steady flow system. இதனுடைய டெஃபினிஷன் அதுதான். இதை இன்னும் அடுத்த இதில் நெக்ஸ்ட்டு மெத்தட், அதாவது அடுத்த வேர்டு சொல்லும் பொழுது, அட் த ஸ்டெடி ஸ்டேட் ஆஃப் அ சிஸ்டம் எனி தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி will have a fixed value at particular location and will not change within time. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்னவாகாது, அது சேஞ்ச் ஆகாது. அதாவது என்னது? ஸ்டெடி ஃப்ளோ சிஸ்டம். ஸ்டெடி ஃப்ளோ சிஸ்டத்தினுடைய எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னால், ஸ்டீம் பாய்லர். ஸ்டீம் பாய்லரில் என்ன என்ட்ராகுது? வாட்டர் என்ட்ரு ஆகுது. அது வாட்டர் ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகி ஸ்டீமாக வெளியே போகுது. அதான் என்ன? வாட்டர் என்டர்ஸ் அண்டு ஸ்டீம் லீவ்ஸ். ஸ்டீம் கண்டென்சரை பொறுத்தளவுக்கு ஸ்டீம் என்ட்ராகுது, கண்டென்சேட் லீவ் ஆகுது. ஸ்டீம் கண்டென்சரில் என்டரிங் இன்டு த ஸ்டீம், லீவ் த கண்டென்சேட். கண்டென்சேட்னா அதில் இருக்கக்கூடிய வேஸ்டேஜ். தேர்ட் எக்ஸாம்பிள், ஸ்டீம் நாசல்ஸ். ஸ்டீம் என்ட்ராகி ஸ்டீமாக லீவ் ஆகுது. ஏர் கம்ப்ரஸர், அது லோ ப்ரெஷர் ஏர் என்ட்ராகி ஹை ப்ரெஷர் ஏராக லீவ் ஆகுது. அப்போ ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் உள்ள என்ட்ராகி அது லீவ் ஆகணும். அதுதான் என்னது? ஸ்டெடி ஃப்ளோ சிஸ்டம். அப்படி என்டரிங் டு த சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு லீவிங் த சிஸ்டம் இஸ் நோன் அஸ் அ ஸ்டெடி ஃப்ளோ சிஸ்டம். நீ என்ன சப்ளை பண்ணுறையோ அது இஸ் ஈக்குவல் டு லீவ் ஆகக்கூடியது. அதை என்னது? ஸ்டெடி ஃப்ளோ சிஸ்டம். ஒன்ஸ் அகேன் இஸ் ரிப்பீட்டட். எக்ஸாம்பிள், steam boiler, water enters and steam leaves. Second, steam condenser, steam enters, condensate leaves. Third one, steam nozzle, steam enters and steam leaves. Fourth one, air compressor, low pressure air is entered and high pressure air is leave. What is mean by control volume? Control volume na enna? A certain region or space through which the fluid flows at a steady rate is called as a control volume. Next, assumption made in steady flow system. என்னென்ன assumptions எல்லாம் இந்த steady flow சிஸ்டத்தில் மெயின்டைன் பண்ணணும்? Number 1, the rate of flow of mass and energy through the control volume is constant. Second, only potential, kinetic, internal and flow energies are considered. Other forms of energies, that means electrical, chemical, magnetic energy are not considered. அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, இன்டர்னல் எனர்ஜி, ஃப்ளோ எனர்ஜியை மட்டும்தான் இதை கன்சிடரேஷன் பண்ணிக்கிறோம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜி, மேக்னட்டிக் எனர்ஜி எல்லாமே கன்சிடரேஷன் பண்ண மாட்டோம். இது செகண்ட் அசம்ஷன். தேர்ட் அசம்ஷன், த ரேட் ஆஃப் ஒர்க் அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் த சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் இஸ் கான்ஸ்டன்ட். ஒர்க்கும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்கில் இருக்கும் பொழுது அது கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபோர்த் பாயிண்ட், த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் அட் எனி பாயிண்ட் remains constant at all times. எந்த டயத்துலையும் எந்த இடத்துல மெஷர் பண்ணாலும்
ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ ஃப்ளூயிட் வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஃபோர்த்து அசம்ஷன். இந்த 4 அசம்ஷனை ஃபாலோ பண்ணித்த ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷனை பார்க்க போகிறோம். இப்போ தெர்மோடைனமிக் சிஸ்டத்தை எடுத்தோம் அப்படின்னால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கன்சிடர் தெர்மோடைனமிக் சிஸ்டம் இன் விச் அ fluid is flowing at steady rate. The fluid entering at point 1 and leaves at the point 2. Enter ஆகக்கூடியது point number 1, fluid leave ஆகக்கூடியது point number 2. இப்போ அதுக்கு பேஸ் பண்ணி அதனுடைய டோட்டல் எனர்ஜி என்ன அப்படிங்கிறத எடுத்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டோட்டல் எனர்ஜி என்டரிங் த சிஸ்டம் அட் பாயிண்ட் நம்பர் 1 is equal to potential energy, kinetic energy, internal energy, flow energy plus heat transfer. இதெல்லாமே சேர்ந்தது தான் என்னது? டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம். இதில் என்டரிங் ஆஃப் த சிஸ்டம். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜியை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, நார்மலாக நமக்கு இதெல்லாம் தெரியக்கூடியது. நார்மலாக ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம். இஜெட், அதாவது ஜி இன்ட்டு இஜெட் 1. ஜி அப்படிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, இஜெட் அப்படிங்கிறது டேட்டம் லைன். அடுத்தது கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறது என்னது? ஆஃப் எம்வி ஸ்கொயர் நம்ம படிச்சிருப்போம். இங்கே மாஸை கன்சிடரேஷன் பண்ணலாம். அதனால் என்ன அப்படின்னா வி ஸ்கொயர் பை 2, அதாவது ஃபார்முலா பிரகாரம் கைனடிக் எனர்ஜியை பொறுத்தளவுக்கு ஆஃப் எம்வி ஸ்கொயர் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க கைனடிக் எனர்ஜி. இதில் மாஸை கன்சிடரேஷன் பண்ணாதனால இது வி ஸ்கொயர் பை 2ன்னு சொல்கிறோம். இங்கே வியை என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஹீட் பவர் இன்ஜினியரிங்கை பொறுத்தளவுக்கு வி அப்படின்னாலும் என்னது? வால்யூம். அதனால் இதுக்கு ஒரு அதனுடைய சிம்பலை சேஞ்ச் பண்ணுறாங்க. சி இஸ் அ வெலாசிட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அதனால் சி ஸ்கொயர் பை 2 அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இது பாயிண்ட் நம்பர் 1ங்கிறதுனால C1 ஸ்கொயர் பை 2. அடுத்தது இன்டர்னல் எனர்ஜி. இன்டர்னல் எனர்ஜிக்கு நமக்கு நார்மலாக அதனுடைய சிம்பல் என்ன? U1. அடுத்தது ஃப்ளோ எனர்ஜி. ஃப்ளோ எனர்ஜி இஸ் நோன் அஸ் அ மெக்கானிக்கல் ஒர்க். அதைத்தான் என்ன? P1 V1. அடுத்தது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் Q அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த 4ஐயுமே ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடியது தான் என்னது? டோட்டல் எனர்ஜி என்டரிங் த சிஸ்டம் அட் பாயிண்ட் நம்பர் 1 இஸ் ஈக்குவல் டு GZ1 plus C1 square by 2 plus U1 plus P1 V1 plus Q1. இதை கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணுறோம். அதாவது நமக்கு நார்மலாக வந்து என்தால்பி அப்படின்னால் H இஸ் ஈக்குவல் டு என்னது அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ஃப்ளோ எனர்ஜி. அதைத்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா U1 ப்ளஸ் P1 V1. H1 இஸ் ஈக்குவல் டு என்னது? U1 ப்ளஸ் P1 V1. அப்போ அதனால் இது என்ன பண்ணுறோம்? இந்த U1 P1 வந்து H1 அப்படின்னு எழுதுகிறோம். அப்போ அதை ரிப்பீட் பண்ணும் பொழுது என்ன? Z இன்ட்டு G1 ப்ளஸ் C1 ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் H1 ப்ளஸ் Q. அதே மாதிரி டோட்டல் எனர்ஜி என்டரிங் த சிஸ்டம் அட் பாயிண்ட் நம்பர் 2 இஸ் ஈக்குவல் டு ஒன்ஸ் அகைன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ஃப்ளோ எனர்ஜி ப்ளஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஏன்னா நம்ம சேம் அதே வேல்யூவை போட்டே வரும். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை இந்த இடத்துல வந்து என்ன ஆகும்? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் ஈக்குவல், அதாவது இஸ் ஈக்குவல் டு, இது ஆக்சுவலாக மிஸ்டேக்காக இருக்குது, ப்ளஸ் ஒர்க் டன். இப்போ டோட்டல் எனர்ஜி என்டரிங் த சிஸ்டம் அட் பாயிண்ட் நம்பர் 2 இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ஃப்ளோ எனர்ஜி ப்ளஸ் ஒர்க் டன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஹீட்டை சப்ளை பண்ணோம் அப்படின்னா அது ஒர்க் டன்னாக மாறும். அப்போ என்டரிங் பண்ணும் பொழுது ஹீட்டை சப்ளை பண்ணுறோம், அதனால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னு போடுறோம். லீவ் ஆகும் பொழுது அது என்னவாக மாறுது? ஒர்க் டன்னாக சேஞ்ச் ஆகுது. அப்போ அதனால் ப்ளஸ் ஒர்க் டன் போடுறோம். அப்போ அதே சேம் ரிப்பீட்டட். அங்கே 1ன்னு போடுற இடத்துல இல்லை, இங்கே 2ன்னு போடுறோம். அதாவது ZG2 ப்ளஸ் C2 ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் U2 ப்ளஸ் P2 V2 ப்ளஸ் W. அதே மாதிரி இதுலேயும் வந்து என்ன? H2 இஸ் ஈக்குவல் டு U2 ப்ளஸ் P2 V2. அதாவது என்தால்பி இஸ் ஈக்குவல் டு
இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ஃப்ளோ எனர்ஜி அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், இதை யூஸ் பண்ணி இங்கே H2 அப்படின்னு போடுறோம். இப்போ இஸ் அ டோட்டல் எனர்ஜி என்டரிங் த சிஸ்டம் அட் பாயிண்ட் நம்பர் 1 அண்ட் பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னு பார்த்தோம். இதை பேஸ் பண்ணி என்ன அப்படின்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா டோட்டல் எனர்ஜி என்டரிங் த சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் எனர்ஜி லீவிங் த சிஸ்டம். ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம். அப்போ ZG1 ப்ளஸ் C1 ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் H1 ப்ளஸ் Q இஸ் ஈக்குவல் டு ZG2 ப்ளஸ் C2 ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் H2 ப்ளஸ் W. இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் தான் என்னது, ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். ஆர் இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா SFEE, ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் மாஸ் ஃப்ளோ ரேட்டை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா அதில் அந்த மாஸை ஆட் பண்ணணும். அதனால் அந்த ஃபார்முலா கொஞ்சம் ரீசேஞ்ச் பண்ணுறோம். M இன்ட்டு இஜெட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி, ஏன்னா இஜெட் இன்ட்டு G1 Z1 G இன்ட்டு Z1 ப்ளஸ் C1 ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் H1 ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம் ப்ளஸ் Q. ஏன்னா ஹீட் சப்ளைடு அப்படிங்கிறது ஏற்கனவே மாஸால் இருக்குது, இவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் ஹீட். அதனால் மாசம் அதுக்கு ஆட் பண்ண வேண்டியதில்லை. அதனால் இதுக்கு மட்டும்தான் என்ன ஆட் பண்ணணும், மாசம் ஆட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே செகண்ட் பாயிண்ட்டுக்கு வரும்பொழுது M இன்ட்டு ப்ராக்கெட் G இன்ட்டு Z2 ப்ளஸ் C2 ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் H2 ப்ராக்கெட் இஸ் க்ளோஸ்ட் ப்ளஸ் W. ஏன்னா டபிள்யூலையும் சம் குவான்டிட்டி ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறதுனால மாசம் ஆட் பண்ண மாட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இதில் ஹெச்னுடைய வேல்யூவும் கியூனுடைய வேல்யூவும் டபிள்யூனுடைய வேல்யூவும் எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா இஸ் எக்ஸ்பிரஸ்ட் கிலோஜூல் பர் கிலோகிராம்னு இருக்குது. அதனால் இந்த ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனை கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி எழுதுகிறோம். ஏன்னா இதெல்லாமே கிலோன்னு வராது. அதுக்காக வேண்டி என்ன பண்ணுறோம், இப்போ கிராம்னு இருந்தால் அதை என்ன போடுவோம், 1 கிலோ இஸ் ஈக்குவல் டு 100,000 கிராம்ஸ். அப்போ இதெல்லாம் அந்த கிலோகிராமை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கிலோ ஜூலாக மாற்றுறதுக்கு அப்போ என்ன பண்ணணும், இந்த GZ1 டிவைடட் பை 1000 ப்ளஸ் C1 ஸ்கொயர் பை 2 இன்ட்டு 1000 ப்ளஸ் H1 அப்படிங்கிறது கிலோ ஜூலில் இருக்குது. அதனால் அதுக்கு டிவைடட் பை 1000 போட வேண்டியது இல்லை. அதே மாதிரி இங்கேயும் பாயிண்ட் நம்பர் 2லையும் இல்லை. இப்போ இது இந்த ஃபார்முலாவுக்கு மாற்றி வைக்கிறோம். சப்போஸ் கொடுக்கும்போதே அவங்க எல்லாமே கிலோஜூல் பர் கேஜி அப்படின்னு இருந்தால் இந்த ஃபார்முலாவோட அந்த இது வேல்யூ முடிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனுடைய அப்ளிகேஷன்ஸ். வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் இன் ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன்? அதுதான் என்ன, இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன்ஸ். அதில் ஒரு 6 அப்ளிகேஷன் சொல்கிறோம். ஒன்று ஸ்டீம் ஜெனரேட்டர் ஆர் ஸ்டீம் பாய்லர், செகண்ட் ஸ்டீம் கண்டென்சர், தேர்ட் ஒன் ஸ்டீம் nozzles, ஃபோர்த் ஒன் ஏர் கம்ப்ரஸர், ஃபிஃப்த் ஒன் ஸ்டீம் அண்ட் கேஸ் டர்பைன்ஸ், சிக்ஸ்த் ஒன் பம்ப்ஸ். இதெல்லாமே என்ன, ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனுடைய அப்ளிகேஷன்ஸ். இதில் ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் நம்ம பார்க்குறோம், அதுக்கு உண்டான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டீம் ஜெனரேட்டர் ஆர் பாய்லர். பாய்லரை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா வாட்டர் என்டர் ஆகுது, அது ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகுது. வாட்டர் இஸ் என்டர்ட் கன்வெர்டட் இன்டு எ ஸ்டீம். அப்போ இதனுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா வாட்டரு ஸ்டீமாக மாறுது. அப்போ பாய்லரை பொறுத்தளவுக்கு நோ மெக்கானிக்கல் ஒர்க். மெக்கானிக்கல் ஒர்க் W is equal to 0. W is equal to 0. அடுத்து அதே மாதிரி வெலாசிட்டி அட் இன்லெட் அண்டு எக்ஸிட் அப்படிங்கிறது வெரி வெரி ஸ்மால். அதனால் நோ சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி. அதனால் C1 is equal to C2. இங்கே ஒர்க் டன் 0 ஆயிடுது. அதுக்கடுத்து வெலாசிட்டி அட் இனிஷியல் ஸ்டேஜ் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி அட் ஃபைனல் ஸ்டேஜ். அதே மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் பிட்வீன் இன்லெட் அண்ட் எக்ஸிட் இஸ் ஆல்சோ இஸ் நெக்லேட்டட். ஏன்னா இஸ் மோர் ஆர் லெஸ் ஈக்குவல். அதனால் Z1 இஸ் ஈக்குவல் டு Z2. அதே மாதிரி ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் இப்போ அப்ளை பண்ணோம் அப்படின்னா மற்ற எல்லாமே என்னவாயிரும். அதில் அந்த ஈக்குவேஷனில் வரக்கூடியது என்ன நம்ம பார்க்குறோம், ஃபார்முலா என்ன, Z
G into Z1 plus C1 square by 2 plus H1 plus Q is equal to Z in G into Z2 plus C2 square by 2 plus H2 plus W. இதுதான் என்னது ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். இப்போ இதில் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னோம், W ஜீரோன்ட்டோம். அப்போ இது ஜீரோ. அடுத்தது என்ன சொன்னோம், செகண்ட் பாயிண்ட் என்ன சொன்னோம், C1 இஸ் ஈக்குவல் டு C2. அப்போ இதுவும் என்னவாயிரும், கேன்சல் ஆயிரும். அடுத்தது Z1 இஸ் ஈக்குவல் டு Z2, அதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் கிடைக்கக்கூடியது என்ன, H1 ப்ளஸ் Q இஸ் ஈக்குவல் டு H2. தேர்ஃபோர் ஹீட் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, H2 மைனஸ் H1. H2 மைனஸ் H1 இதுதான் என்னது இதனுடைய ஃபார்முலா. அதாவது ஸ்டீம் ஜெனரேட்டர் அல்லது ஸ்டீம் பாய்லருடைய ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். அதிலிருந்து கால்குலேட் பண்ணக்கூடியது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஈக்குவல் டு H2 மைனஸ் H1. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஸ்டீம் கண்டென்சர். ஸ்டீம் கண்டென்சரை பொறுத்தளவுக்கு என்ன, ஸ்டீமு என்ட்ராகுது, கண்டென்சேட் லீவ் ஆகுது. அதனால் இங்கேயும் வந்து என்னது, ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இங்கேயும் வந்து என்னவாகுது, கைனெட்டிக் எனர்ஜி எப்படிங்கிறது, நோ சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி. தேர்ஃபோர் C1 இஸ் ஈக்குவல் டு C2. பொட்டன்ஷியல் எனர்ஜியை பொறுத்தளவுக்கும் ஈக்குவல் லெவல் இருக்கும். அதனால் அதனுடைய டேட்டம் லைன்ஸ் இஸ் Z1 இஸ் ஈக்குவல் டு Z2. அப்போ மொரார்லஸ் ஸ்டீம் பாய்லரும் ஸ்டீம் கண்டென்சரை பொறுத்தளவுக்கு சேம் SFEE ஈக்குவேஷன்ஸ் மொரார்லஸ். அதே மாதிரி அந்த ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனை இதையெல்லாம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட்டாக என்ன கிடைக்கும், Q இஸ் ஈக்குவல் டு H2 மைனஸ் H1. இதுதான் என்னது ஸ்டீம் கண்டென்சர்னுடைய ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஸ்டீம் நாசல்ஸ். ஸ்டீம் நாசில் அப்படின்னால என்ன அப்படின்னா, நாசில் இஸ் a device used for increasing the velocity of flowing fluid at the cost of pressure drop. At the cost of pressure drop. அப்பையும் வந்து என்ன நடக்கலை, ஒர்க் டன் நடக்கலை. அதனால் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னா, வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, ஹீட்டானது நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், Q இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அதே மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜி வில் பி நோ சேஞ்ச். அப்போ Z1 இஸ் ஈக்குவல் டு Z2, Z1 இஸ் ஈக்குவல் டு Z2. அதனால் நமக்கு அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், லாஸ்ட்டாக Z1 இஸ் ஈக்குவல் டு Z2. அதனால் அந்த Z1 Z2 கேன்சல் ஆகிரும். அப்புறம் இங்கே வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் வந்து C1 ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் H1 இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஜீரோ, ஒர்க் டன் ஜீரோ, C2 ஸ்கொயர் பை 2 இன்ட்டு H2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை காமனாக கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு, ஏன்னா இனிஷியலாக ஒரு வெலாசிட்டி இருக்கும், இதில் கால்குலேட் பண்ணக்கூடியது ஃபைனல் வெலாசிட்டி மட்டும்தான் கால்குலேட் பண்ணணும். அதனால் இது என்ன பண்ணுறோம், வெலாசிட்டி எல்லாம் ஒரு பக்கம், வெலாசிட்டியினுடைய வேல்யூவெல்லாம் ஒரு பக்கமும் மற்ற வேல்யூவில் இன்னொரு பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா இது என்னவா மாறும், அதிலிருந்து இந்த ஃபார்முலா வரும். இந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லணும். அதுதான் வந்து என்ன அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ வந்து இதை எப்படி மீன் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் C2 ஸ்கொயர் பை 2 இதை இப்படியே வச்சுருக்கிறேன், மைனஸ் C1 ஸ்கொயர் பை 2 வெலாசிட்டி எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிட்டேன். அதே மாதிரி என்தால்பி எல்லாம் என்ன பண்ணுறேன், இன்னொரு பக்கம் கொண்டு வரேன், H1 மைனஸ் H2, H1 மைனஸ் H2. ஏன்னா இந்த C1 ஸ்கொயரை அந்த பக்கம் கொண்டு போகிறேன், H1 அப்படியே வச்சுட்டு H2வை இந்த பக்கம் கொண்டு வர்றோம். அப்போ இது என்னவாகும், காமனாக 2 இருக்குது. அதனால் C2 ஸ்கொயர் மைனஸ் C1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு H1 மைனஸ் H2. இப்போ என்ன, கிராஸ் மல்டிப்ளிகேஷன், C2 ஸ்கொயர் minus C1 square is equal to 2 into H1 minus H2, H1 minus H2. இப்போ எனக்கு என்ன வேணும், ஃபைனல் வெலாசிட்டி வேணும். அதனால் இது என்ன பண்ணுறோம், 2 into H1 minus H2 plus C1 ஸ்கொயர். இங்கே ஸ்கொயரில் இருக்குது. அதனால் C2 is equal to ஆப்போசிட் சைட் போகும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into H1 minus H2 plus C1 ஸ்கொயர். இதுதான் என்னது, லாஸ்ட் ஃபார்முலா, ஃபைனல் வெலாசிட்டி.
final velocity of this process. அப்போ வந்து இதில் என்ன அப்படின்னால் ஒன்ஸ் அகைன் ஃபைனல் வெலாசிட்டின்னு வரும் பொழுது அந்த 2 × 1000 அப்படின்னு போடுவோம். ஏன்னா இதில் வந்து என்ன ஹெச்சோட வேல்யூ வந்து ஜூலில் கொடுத்துட்டாங்க அப்படின்னால் அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக வேண்டி என்ன அப்படின்னால் கிலோ ஜூலாக மாற்றுறதுக்கு அதை 1000ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அப்போ ஃபார்முலா C2 is equal to square root of 2 × 1000 × H1 minus H2 plus C1 square அப்படிங்கிற ஒரு லாஸ்ட்டு ஃபார்முலா கிடைக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது ஏர் கம்ப்ரஸர். அதனுடைய எக்ஸாம்பிளில் ஏர் கம்ப்ரஸர் அப்படிங்கிறது என்ன, லோ ப்ரெஷர் ஏர் இஸ் என்டர்ட் லீவ்ஸ் டு த ஹை ப்ரெஷர் ஏர் கன்வெர்ட் பண்ணுது. அதில் 2 விதமான கம்ப்ரஸர் இருக்குது. ஒன்று ரோட்ரி கம்ப்ரஸர், இன்னொன்று ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர். ரோட்ரி கம்ப்ரஸர்னு எடுத்தோம் அப்படின்னா ரோட்ரி கம்ப்ரஸர் ஹேவ் அ ரோட்டார் டு டெவலப் ப்ரெஷர் டெவலப் பண்ணக்கூடியது. இன் திஸ் டைப் ஆஃப் கம்ப்ரஸர் த ரேட் ஆஃப் ஃப்ளோ இஸ் வெரி ஹை. ஹென்ஸ் திஸ் ப்ராசஸ் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் a reversible adiabatic or isentropic process. நம்ம என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். இதுலேயும் வந்து என்ன அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் நோ சேஞ்ச், அதனால் Z1 is equal to Z2. அதே மாதிரி கைனட்டிக் எனர்ஜி வெலாசிட்டியும் சேஞ்ச் ஆகாததுனால C1 is equal to C2. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் 0. ஏன்னா ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ்னாலே என்னது reversible adiabatic process or isentropic process or constant entropy process. No heat transformation takes place in this system அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி நடத்தும் போது சொல்லியிருக்கேன். அப்போ Q is equal to simply 0. இப்போ இந்த 3 கண்டிஷனை ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடியது என்ன, லாஸ்ட்டாக வந்து H1 is equal to H2 plus W. இப்போ லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன, ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு H1 மைனஸ் H2. இதுதான் என்னது ரோட்டரி கம்ப்ரஸனுடைய ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். அதே மாதிரி ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர் எடுத்தோம் அப்படின்னாலும் ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸரை பொறுத்தளவுக்கு பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் இஸ் எ ரெசிப்ரோகல் மூவ்மெண்ட். இதில் ரேட் ஆஃப் ஃப்ளோ இஸ் கம்பேரிட்டிவ்லி லோ and larger area is contact with the surroundings. The heat transfer is more. இதில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். ஏன் அப்படின்னா அது ரோட்டரி கம்ப்ரஸரில் வந்து என்னவாகுது, இதுக்கு முன்னாடி ரேட் ஆஃப் ஃப்ளோ வந்து என்னவாகுது வெரி ஹை. இங்கே ரேட் ஆஃப் ஃப்ளோ இஸ் கம்பேரிட்டிவ்லி லோ, ஆனால் லார்ஜ் ஏரியா கவர் ஆகுது சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்கில். அதனால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டு, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் மோர். அதனால் ரோட்டரி கம்ப்ரஸருக்கும் ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸருக்கும் ஒரே வித்தியாசம். ரோட்டரி கம்ப்ரஸரை பொறுத்தளவுக்கு Q is equal to 0ன்னு சொன்னோம். ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸரில் Q is available. அதனால் இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி நோ சேஞ்ச். ஒன்ஸ் அகைன் Z1 is equal to Z2. அதே மாதிரி கைனட்டிக் எனர்ஜி நோ சேஞ்ச், C1 is equal to C2. இந்த 2 கண்டிஷனை ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடியது என்ன, H1 ப்ளஸ் Q is equal to H2 ப்ளஸ் W. அப்போ லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடியது ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஹீட் ப்ளஸ் H1 மைனஸ் H2. இதுதான் என்னது ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸனுடைய ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். அடுத்தது ஸ்டீம் டர்பைன்ஸ் அண்டு கேஸ் டர்பைன். டர்பைனை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா ஸ்டீம் டர்பைன் இஸ் a device which converts the energy of a steam into mechanical ஒர்க்காக கன்வெர்ட் ஆகுது. அப்போ என்னவாகுது, ஸ்டீம் எக்ஸ்பேண்ட் த்ரூ a nozzle and a certain amount of heat energy is converted into kinetic energy. சில எனர்ஜி என்னவாகுது, ஹீட் எனர்ஜியானது கைனட்டிக் எனர்ஜியாக மாறுது. அப்போ என்ன நடக்கும், the steam with high velocity flow over the curve blades. இந்த பிளேடு வந்து எப்படி இருக்கும், கர்வ்டு ஷேப்பில் இருக்கும். அப்போ வெலாசிட்டி வந்து அதிகமான வெலாசிட்டி ஃப்ளோ ஆகுது அண்ட் இட்ஸ் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் இஸ் சேஞ்ச்டு. அதனால் அதனுடைய டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. இதனால் வந்து என்னவாகுது, சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அண்ட் ஃபோர்ஸ் டெவலப் டிரைவ்ஸ் த டர்பைன் ஷாஃப்ட். டர்பைனோட ஷாஃப்டில் வந்து சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் என்னவாகுது, அக்கர் ஆகுது, டெவலப் ஆகுது. கேஸ் டர்பைனை பொறுத்தளவுக்கு என்ன,
அப்படின்னா ஏர் இஸ் கம்ப்ரஸ்டு இன் அ கம்ப்ரஸர். அப்போ ஏரை ஹீட் ஆகி கம்பஸ்டன் ஃபியூவலுக்குள்ளே போகும் பொழுது கம்பஸ்டன் ப்ராடக்ட் ஆஃப் அ கம்பஸ்டன் இஸ் எக்ஸ்பேண்டட் இன் டர்பைன் பிளேட்ஸ் டியூரிங் மெக்கானிக்கல் ஒர்க். In both of the turbines, the expansion of work fluid treated as a reversible adiabatic process, that means it's a isentropic process. அப்போ neglecting the change in potential and kinetic energy, சேஞ்ச் ஆகுறதே இல்லை. அப்போ லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இதுலேயும் வந்து என்ன அப்படின்னால் மற்ற இதை இந்த ரிலேஷன்லாம் வச்சோம் அப்படின்னா லாஸ்ட்டாக கன்க்ளூட் பண்ணுறது என்ன அப்படின்னால் H1 is equal to H2 plus W. Therefore, W is equal to H1 minus H2. இது கேஸ் டர்பைனுடைய ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது சென்ட்ரிஃபியூகல் பம்ப். பம்பை பொறுத்தளவுக்கு பம்பு என்னவாகுது, நார்மலாக ஒரு லிக்யூட் pumps liquid from a lower level to a higher level. அப்போ work is required to drive the pump. அந்த ஒர்க்கு வேணும். It is obtained from the prime mover. ஒரு prime mover ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் மூலமாக என்னவாகுது, நம்ம லோ லெவலில் இருக்கக்கூடிய ஒரு லிக்விடை வந்து செக் பண்ணி அதை நம்ம எந்த பிளேஸுக்கு வேணுமோ அதுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ சென்ட்ரிஃபியூகல் பம்பை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், Q is equal to simply 0. No internal energy, del U is equal to 0. Volume is always is equal. V1 is equal to V2. இப்போ அப்ளை பண்ணோம் அப்படின்னால் இந்த இடத்துக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபார்முலா வந்து அப்ளை ஒவ்வொன்று இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ணும் பொழுது ZG1 ப்ளஸ் P1 V1. அதே மாதிரி இதே ZG1 ப்ளஸ் P1 V1 அப்படின்னு நமக்கு ஃபைனலாக வந்து ஒரு வேல்யூ கிடைக்குது. ஏன்னா மற்றதில் வந்து இது காம்பலாம் வந்து கிடைக்கக்கூடிய ஃபார்முலாஸ். நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது நான் ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். வாட் இஸ் மீன் பை நான் ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன்? Simply is called as a first law of thermodynamics is known as a non-flow energy equation. First law of thermodynamics அப்படின்னால என்ன படித்தோம்? What is mean by first law of thermodynamics? The heat and work mutually convertible. Therefore Q is equal to W plus del U அப்படிங்கிறத என்னது அதனுடைய ஃபார்முலா. இப்போ நான் ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் இஸ் சேம் இன் a closed system. There is no mass transfer across the boundary. Hence the flow energy, kinetic energy and potential energy are neglected. எல்லா எனர்ஜி நெக்லெக்ட் ஆகிடுது. Therefore for a closed system the energy equation is written. எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா அதை வந்து என்ன ஃபார்முலா கொண்டு வர்றோம் அப்படின்னா U1 plus Q is equal to U2 plus W அப்படின்னு எழுதுகிறோம். ஏன்னா இதில் என்னவாகிடுது, ஃப்ளோ எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, பொட்டன்சியல் எனர்ஜி எல்லாமே என்னவாகிடுது, இஸ் நெக்லெக்டட். ஏன்னா க்ளோஸ் சிஸ்டத்தில் என்னவாகிறது கிடையாது, நோ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் அக்ராஸ் த பவுண்ட்ரி. இதுதான் க்ளோஸ் சிஸ்டத்தினுடைய பாயிண்ட். ஏன்னா நம்ம சிஸ்டம்னு படிக்கும்போது ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ் சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம்னு படித்தோம். அதில் க்ளோஸ் சிஸ்டத்தினுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னா நோ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், ஹீட் அண்ட் ஒர்க்கு ட்ரான்ஸ்ஃபர், இந்த ரெண்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், மாஸ் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்காது. அப்போ ஹென்ஸ் த ஃப்ளோ எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆர் நெக்லெக்டட். அப்போ அதெல்லாம் நெக்லெக்ட் ஆகும் பொழுது கன்க்ளூட் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது U1 ப்ளஸ் Q இஸ் ஈக்குவல் டு U2 ப்ளஸ் W. அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நமக்கு வேல்யூ என்ன அப்படின்னா Q இஸ் ஈக்குவல் டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் ஈக்குவல் டு W ப்ளஸ் U2 மைனஸ் U1, அதாவது W ப்ளஸ் del U, W ப்ளஸ் del U. அப்போ என்னது, இதுதான் என்னது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அப்போ நான் ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன்னாலும் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னாலும் மொரார்லஸ் இஸ் சேம். அதனால் Q இஸ் ஈக்குவல் டு W ப்ளஸ் del Uன்னு சொல்கிறோம். இது வரைக்கும் நம்ம என்ன அப்படின்னா இந்த கிளாஸ் நம்பர் 8 வந்து பார்த்ததை திருப்பி ரீகால் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் மீன் பை ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். ஸ்டெடி ஃப்ளோ சிஸ்டம்னா என்னன்னு பார்த்தோம், அதனுடைய எக்ஸாம்பிள்ஸை பார்த்தோம். அதுக்கடுத்து அதில் கண்ட்ரோல் வால்யூம்னா என்னன்னு பார்த்தோம்.
அது ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனுடைய அசம்ஷன் என்னன்னு பார்த்தோம். அதுக்கடுத்தது ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனை எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு டெரைவேஷன், சிம்பிள் டெரைவேஷனை பார்த்தோம். அடுத்து அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன், அதில் ஒவ்வொன்றையும் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸ்டீம் ஜெனரேட்டர் என்ன, எப்படி அதனுடைய ஃபார்முலா வரும். அடுத்தது ஸ்டீம் கண்டென்சர்னா என்ன, ஸ்டீம் நாசில்னா என்ன, ஏர் கம்ப்ரஸர் அப்படின்னால என்ன. ஏர் கம்ப்ரஸரில் வந்து 2 விதமான கம்ப்ரஸர் இருக்குது. அதில் ரோட்டரி கம்ப்ரஸர்னா என்ன, ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர்னா என்ன, ஸ்டீம் டர்பைன் அண்ட் கேஸ் டர்பைனுக்கு உண்டான எஸ்எஃப்இனுடைய ஃபார்முலா என்ன, சென்ட்ரிஃபியூகல் பம்பினுடைய ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம். லாஸ்ட்டாக பார்த்தது நான் ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். இதோட ஃபஸ்ட் யூனிட் இஸ் கம்ப்ளீட்டட். ஒரு யூனிட் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. நம்ம கரிக்குலத்தில் இருக்கக்கூடிய சிலபஸில் இருக்கக்கூடிய 1 யூனிட் இஸ் டோட்டல் என்டையர்லி ஃபஸ்ட் யூனிட் இஸ் கம்ப்ளீட்டட். தேங்க்யூ.